இத பாருங்க. ஆமா, 3 பேரா இருக்கிறீங்களே. ஐயோ சாரி லேக்கா, நாங்க தான் தெரியாம பதட்டத்திலையும் பயத்திலையும் இப்படி பேசிட்டோம். சாரி. இந்தாங்க. இட்ஸ் ஓகே சித்தார்த். நான் தான் சொன்னனே, இந்த உலகத்துல நல்லது செய்யறவங்களுக்கு மதிப்பே இல்லைன்னு. ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, எங்களோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி. சித்தார்த், நான் ஆரம்பத்துல இருந்து ஒன்னே ஒண்ணுதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அந்த இச்சாதாரியால என்கிட்ட அதோட வேலையை காட்டவே முடியாது. ஏன்னா என்னோட உருவத்தை அதால எடுக்கவே முடியாது. ஆனா ராணி தான் இதை நம்பாம இருக்காங்க. பரவாயில்ல, இந்த கால சர்ப்பதோஷம் முடியும் போது நான் உங்களை காப்பாத்திருப்பேன். அதோட என் அப்பாவை கொன்ன இச்சாதாரிய நான் பழி வாங்கியிருப்பேன். இது சத்தியம். எனிவே தேங்க்யூ லேக்கா. ஆ சரி, இப்போ ஏதோ கேம் விளையாடலான்னு சொன்னீங்களே. ஆமா, நீங்க ரொம்ப பதட்டமா பேசுனதுனால ஜஸ்ட் ரிலாக்ஸேஷனுக்காக சொன்னேன். இப்ப கேம் விளையாடலாம். லேக்கா, இந்த கேம் விளையாட இன்னும் கொஞ்சம் பேர் வராங்க. இன்னும் கொஞ்சம் பேரா? யாரு? வரவங்களை நீங்க பார்க்க தானே போறீங்க. சரி, அது வரைக்கும் நாங்க ரூம்ல இருக்கோம். ஓகே, போலாம். கொஞ்ச நேரத்துல நான் பயந்தே போயிட்டேன். அவங்க பின்னாடி நிக்கிறத நான் கவனிக்கவே இல்லை மேடம். ஒரு கட்டத்துல அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. அப்பவே ராணி கொண்டுலாம் தான் நினைச்சேன். கடைசி வரைக்கும் அவங்க நான் யாருன்னு கண்டுபிடிக்கவே இல்லை. இன்னும் கொஞ்ச நேரம் தான், அதுக்குள்ள அந்த ராணி உண்மை தெரியாமையே செத்துடுவா. கடைசியா கேம்ல யாரோ விளையாட வரணும்னு சொல்லிட்டு போனாங்களே, அது யாருன்னு தான் தெரியல. யாரா இருந்தாலும் வரட்டும். ராணிக்கு சப்போர்ட் பண்ணி யாரு வந்தாலும் அவங்க இந்த இடத்த விட்டு உயிரோட போக போறதில்ல. லேக்கா, என்ன இருந்தாலும் ராணி சித்தார்த் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா கேம் ப்ளே பண்ணுங்க. கரெக்ட் லேக்கா. தமன்னா சொல்ற மாதிரி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இல்ல, சித்தார்த்தும் ராணியும் தப்பிச்சிருவாங்க. அவங்க இந்த வீட்டை விட்டு போறது சாத்தியமில்லாத விஷயம். என்ன பொறுத்த வரைக்கும் எப்ப அவங்க இந்த வீட்டுக்குள்ள என்ன நம்பி அவங்க காலடி எடுத்து வச்சாங்களோ அந்த நொடியே ராணியோட உயிர் போயிருச்சுன்னு தான் அர்த்தம். அதே சமயம் சித்தார்த் என்னோட லட்சியத்துக்கு இரையாக போறான். சரி, யாரோ வரதா சொன்னாங்கல்ல, அவங்க வந்தது கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது வரைக்கும் நீங்களும் ரெஸ்ட் எடுங்க. ஏய், என்னாச்சு? அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? யோ, நாம இங்க இருக்கிற விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு தானே நினைச்சுன்னு இருந்தோம். இப்போ என்னடான்னா தமன்னாவும் மனோவும் இங்க வந்துக்கிறாங்க. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது. அதோட லேக்கா சொல்றத நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. எனக்கு என்னமோ நம்ம இங்க இருக்கிறது சரியா படல. ஏய் ராணி, கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதனாலதான் இங்க இருக்கிற மாதிரி ஆயிருக்கு. வீட்டுல இருந்த ஆபத்து அந்த இச்சாதாரி கண்டிப்பா வரும்னு நீ தானே சொன்ன. அதனாலதான் பிளானையே மாத்தி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற இடத்துல பரனுக்கு ஏற்பாடு பண்ண. ஆமாயா, நான் தான் சொன்னேன், இல்லன்னு சொல்லல. ஆனா நான் சொன்ன மாதிரி தானே நந்துச்சு. லேக்கா சொன்ன மாதிரி ஊட்ட சுத்தி உப்பு வேலி, மூலிகை வேலி, நெருப்பு வேலின்னு எவ்வளவு பாதுகாப்பு போட்டோம். எல்லாத்தையும் தாண்டி இச்சாதாரி நான் இருந்த ரூம்குள்ள வந்துருக்குதுல்ல. கடைசி நேரத்துல நாம அப்படி ஒரு ஐடியா பண்ணி தர்ஷினிய தங்க வச்சுட்டு வரலனா இந்நேரம் இச்சாதாரி என்ன போட்டு தள்ளிருக்கோயா. அம்மா, பாதுகாப்பான இடத்துலயே அது வந்துக்குதுன்னா இந்த ஊடெல்லாம் ஏமாத்துறோம், அது அசால்ட்டா இங்க வந்துரும்யா. அதனால தாயா நான் சொல்றேன், நாம இங்க ரொம்ப நேரம்லாம் இருக்க வேணாம், கிளம்பிடலாம்யா. ஏய் ராணி, பயப்படாத. நான் ஒன்னும் கார் ரிப்பேர் ஆனதுனாலயோ லேக்க கூப்பிட்டதுனாலயோ இங்க வரல. அந்த பரன் ரெடி ஆகிற வரைக்கும் நமக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும். அதுக்காக தான் நான் இங்க வந்தேன். பரன் ரெடி ஆனதும் நாம அங்க போயிடலாம். அது வரைக்கும் நம்ம இங்க தான் இருந்தாகணும். யோ, ஏன் நான் சொல்றதையே புரிஞ்சுக்க மாட்ற? நாம இங்க இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படலன்னு சொல்லினே இருக்கிற, நீ கேட்கவே மாட்ற. நீதான் ராணி நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. யோ, இச்சாதாரி இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துரும்யா. ஏன் இப்ப நம்ம வீட்டு உள்ளார பார்த்தோமே, அதுவே இச்சாதாரியோங்கிற டவுட் எனக்கு இருக்குதுயா. இங்க பாரு ராணி,
இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம லேக்கா சொல்றத நம்பிதான் ஆகணும். அது இச்சாதாரியா இருந்திருந்தா ஏன் நம்மள பார்த்துட்டு, அதுவும் உன்னை பார்த்துட்டு சும்மா போச்சு? உன்னை கொத்த வந்திருக்கணும்ல. இது எல்லாத்தையும் விட நான் உன் பக்கத்துல தானே இருந்தேன். அது என்ன தாண்டி தான் உன்னை கொத்த வரணும். நான் சொல்றத சொல்லிட்டேன். நீ பிரச்சனை பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் நீ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிக்க போற. அது என்ன கொத்தி கொண்டு ஜாலியா போயினே இருக்க போகுது. நீ வேணா பாரு. ஏன் ராணி இப்படி நெகட்டிவாவே பேசுற? யோ, வீட்ல மட்டும் லேக்கா சொன்னதை நம்பி தர்ஷினிக்கு பதிலா நான் இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்நேரம் என்ன அது கொத்திட்டு அது வேலையை பார்த்து போயினே இருந்துருவோம். இந்த பாரியா, அது என் மேல செம்ம கான்ல இருக்குது. அது உனக்கும் நல்லாவே தெரியும். இருந்தும் அதை பத்தி தெரியாம அதை பத்தி எல்லாம் யோசிக்காம நீ பாட்டுக்கு சாதாரணமா இருக்கிற. இந்த தோசை முடியற வரைக்கும் எம்மா பாதுகாப்பா இருக்கிறோமோ அம்மா நல்லதுயா. ஹே ராணி, இப்பவே நான் ஜெயிச்ச மாதிரி தான். ஏன்னா உன்னையே இந்த அளவுக்கு பயப்பட வச்சிட்டேன்ல. இருந்தாலும் சித்தார்த் உங்ககிட்ட சொன்ன அந்த சேஃப்டியே என்கிட்ட வந்து கேட்டு பண்ணதுதான். பாவம், ஆட்டுப்பட்டிக்குள்ள நிறைய காவல் போட்ட மாதிரி தான் சித்தார்த்தோட நிலைமை ஆயிடுச்சு. ஐயோ ராணி, அந்த இச்சாதாரி பத்தி தெரிஞ்சும் நான் அசால்ட்டா இருப்பானா? இந்த வீட்டுக்கு அந்த இச்சாதாரி வந்தா கூட அதால ஒன்னும் பண்ண முடியாத அளவுக்கு உன்னை ஒரு பாதுகாப்பான இடத்துல தங்க வைக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு ஏற்பாட்டை பண்ணி வச்சிட்டேன். என்னது ஏற்பாடு பண்ணிட்டியா? எப்ப பண்ண? எப்படி பண்ண? லேக்கா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சித்தார்த்? இல்ல, நீங்க கூப்பிட்டதும் நானும் ராணியும் இங்க வந்துட்டோம். இருந்தாலும் எனக்கு என்னமோ இங்க தங்குறது சரியா படல. ஏன் சித்தார்த் அப்படி சொல்றீங்க? இப்ப வரைக்கும் இச்சாதாரியால இந்த வீட்டை கண்டுபிடிக்க முடியல பாத்தீங்களா? அட, இருந்தாலும் என் மனசுக்கு சரியா படலைங்க. அந்த பரன் ரெடி ஆகிற வரைக்கும் நாங்க இங்க தங்கி தான் ஆகணும். ஆனா அது கூட கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அது சம்பந்தமா தான் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வந்தேன். நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்? அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றேன். வேற ஒன்றும் இல்லை, எனக்கே தெரியும் ராணிக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்குன்னு. அந்த நேரத்துல ராணியை ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். இல்லாட்டி இச்சாதாரி வந்து அவளை கொன்றும். அதுதான் எனக்கு தெரியுமே சித்தார்த். அதனால தானே நான் சொன்ன ஐடியா படி வீட்ல 3 அடுக்கு பாதுகாப்பெல்லாம் போட்டோம். ஆனா அதையும் தாண்டிதான் அந்த பாம்பு ராணி இருக்கிற ரூமுக்குள்ள போய் கடைசியில நீங்க பண்ண ஐடியாவால ஏமாந்து போயிருச்சு. ஆமாங்க, அந்த பாம்பு ராணி மேல ரொம்ப கோவத்துல இருக்கு. சோ கண்டிப்பா ராணி இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிட்டு நிச்சயமா இங்க வந்துரும். வந்துகிட்டு இருக்குமா? ஆல்ரெடி இங்க தானே இருக்கேன். அதுவும் உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பாம்பு கிட்ட இருந்து ராணியை காப்பாத்தணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த இச்சாதாரி கிட்ட நான் சரண்டர் ஆகிறத தவிர வேற வழியே இல்ல. என்ன சொல்றீங்க சித்தார்த்? அது வந்து அடுத்த நிமிஷம் ராணியை கொன்னுட்டு தானே உங்களை கண்ட்ரோல்ல எடுத்துக்கும். அது தெரியுங்க. ஆனா லாரா தான் அந்த இச்சாதாரின்னு ராணி கண்டுபிடிச்சதாலையும் அதோட எண்ணத்தை ராணி நடக்க விடாம தடுத்ததாலையும் தான் ராணி மேல அது கோவமா இருக்கு. அதனாலதான் அவளை கொல்லணும்னு முடிவு பண்ணிருக்க. சித்தார்த், நீ எல்லாத்தையும் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க. அதனால அந்த இச்சாதாரி கிட்ட என்ன எடுத்துக்கோ, ராணியை விட்டுருன்னு கேட்க போறேன். என்னோட பாப்பா ராணியோட வயித்துல இருக்கு. என் பாப்பா பாவன்னு அவகிட்ட நான் கெஞ்ச போறேன். சித்தார்த், நீ இதுக்கு முன்னாடி கேட்டதை கூட ஒருவேளை நீ கேட்டிருந்தா நான் யோசிச்சிருப்பேன். ஆனா 200 வருஷமா ராணிங்கிற பொன்வண்டு கிட்ட நான் தோத்துக்கிட்டே இருக்கேன். இந்த நிலையில நான் எப்படி அவளை விடுறது? அவளை கொன்னுட்டு தான் உன்னை அடையணும்னு எனக்குள்ளேயே நான் சபதம் செஞ்சுக்கிட்டேன் சித்தார்த். இது உனக்கு காலம் கடந்து ஏற்பட்ட சிந்தனை சித்தார்த். சித்தார்த், நீங்க ரொம்ப பயந்துட்டீங்க. நான் உங்களை அதுகிட்ட இருந்து எப்படியும் காப்பாத்திடுவேன். உங்களை மட்டும் இல்ல, ராணியும் தான். அதுக்கு தான் இங்க உங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். இல்ல லேக்கா, போது இந்த மரண விளையாட்டு. இதுக்கு மேல என்னால பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. பாவுங்க ராணி எனக்காக தான் அவ சாவோட எல்லா வரைக்கும் வந்திருக்கா. இப்ப கூட அவ அவளுக்காக பயப்படவே இல்லை. அவ வயிற்றுக்குள்ள இருக்க பாப்பாவை நினைச்சதா அவளும் பயப்படுறா. சித்தார்த், இங்க பாருங்க, நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் இல்லாமையா இருக்கும். இங்க ஒரு லாக்கர் ரூம் இருக்கு. அதுல ராணிய தங்க வச்சுட்டா அந்த இச்சாதாரியால நெருங்கவே முடியாது. நீங்க போங்க, ராணி தனியா இருக்காங்க, போய் அவங்க கூட இருங்க. இல்ல லேக்கா, இந்த விஷயத்துக்காக தான் நான் உங்ககிட்ட உதவியே கேட்க வந்திருக்கேன். அந்த இச்சாதாரி உங்களால வர வைக்க முடியுமா முடியாதா? சித்தார்த், நீங்க டென்ஷன்ல ரொம்பவே குழம்பி போயிருக்கீங்க. நான் தான் சொல்றேன்ல, கண்டிப்பா அந்த ரூம்ல ராணிய தங்க வச்சிடலாம். அதை விட ஒரு சேஃப்டியான பிளேஸ் வேற எங்கேயும் இருக்காது. நீங்க நிம்மதியா போங்க. நீங்க என்னதான் சொன்னாலும் நான் இச்சாதாரியை சந்திக்கிற பிளானை மாத்திக்கவே மாட்டேன். யோ, என்னயா நான் கேட்டதுக்கு பதிலா காணோம்?
இங்க ஒரு லாக்கர் ரூம் இருக்கான். அதுல உன்னை தங்க வச்சுட்டா அந்த பாம்பால உள்ள வர முடியாதுன்னு சொன்னாங்க. ஈயெறும்பு கூட உள்ள நுழைய முடியாத அளவுக்கு சேஃப்டியான ரூமா. பரன் கட்டுற வரைக்கும் நீ அந்த ரூம்லயே தங்கிக்கோ. ஒரு நிமிஷம். சித்தார்த், நீ அந்த பரணை கட்ட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் ராணிய கொன்னுடுவேன். வேலை எப்பனா முடியும்? கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க. இங்க ஒவ்வொரு செகண்டும் நாங்க ஆபத்துல இருக்கோம். சார் முடிய போகுது சார். சரி, கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டு கால் பண்ணுங்க. என்ன தமன்னா? என்ன லேக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க போல இருக்கு. பின்ன இருக்காதா? அந்த சித்தார்த்தும் ராணியும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. பட் ஆனா அந்த ராணி அவ்வளவு சீக்கிரம் அசர்ற ஆள் இல்லையே. மனு, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சித்தப்பா இல்லாத குறைய நீ தீர்த்துட்டு இருக்கியா? சரி, சாரி. அந்த சித்தார்த் என்கிட்ட வந்து என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னா? அந்த இச்சாதாரிக்கு நான் தானே வேணும், நான் அதுகிட்ட சரணடைஞ்சிடுறேன், ராணிய விட்டுன்னு கெஞ்ச போறானா. அதுக்கு இச்சாதாரி கிட்ட என்ன பேச வைங்கன்னு கெஞ்சுறான். அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா? மனு சொன்னதுக்கு நீங்க கோவப்பட்டு முடிச்சது உங்களோட கான்ஃபிடென்ட். ஆனாலும் அந்த ராணி லேசப்பட்ட ஆள் இல்ல. அவ கண்டிப்பா வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவா. என்ன வேணா பண்ணுவோம். தமன்னா, இப்ப வரைக்கும் அவ இப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா இனிமே ராணி உயிர் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே இல்லக்கா, அதை எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஏன்னா இந்த இடத்துல ராகு கேதுவோட கதிர்வீச்சு அதிகமா விழுந்துட்டு இருக்கு. அதனாலதான் இந்த இடத்துல நான் மாய வீட்டை கிரியேட் பண்ணேன். இது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி. உள்ள வரதான் முடியும், ஆனா வெளியில போக முடியாது. இன்னும் 1 மணி நேரம் தான். அதுக்குள்ள நான் ராணி கதையை முடிச்சாகணும். இல்லைன்னா சித்தார்த் அவளை அவன் கட்டியிருக்கிற பரணிக்கு கூட்டிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அவனை தடுத்து நிறுத்தி சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதான் நான் ராணிய முன்கூட்டியே கொல்ல முடிவு பண்ணிட்டேன். சரி, நீங்க சொன்ன மாதிரி இங்க அப்படி ஒரு லாக்கர் ரூம் இருக்கா? என்ன தமன்னா, நான் சொன்னதையே மறந்துட்டியா? இந்த வீடே நான் உருவாக்குனது. அப்படி இருக்கும்போது ஒரு ரூமை உருவாக்க மாட்டேனா? வா, உனக்கு அந்த ரூமை காட்டுறேன். ஏய், வாவ். இதுதான் நான் சொன்ன லாக்கர் ரூம். இதுல தான் ராணி தங்க போறா. நான் சொன்ன மாதிரி இந்த ரூம்குள்ள சின்ன ஈ எறும்பு கூட நுழைய முடியாது. ஆனா நான் போவேன். என்னால உள்ள நுழைய முடியும். ராணி உள்ள போய் தங்கின 5வது நிமிஷம் நான் என் சுயரூபத்துக்கு மாறி அந்த ரூம்குள்ள போய் ராணிய கொத்தி காலி பண்ணிடுவேன். அப்புறம் லேக்கா, ராணி அந்த லாக்கர் ரூம்ல தங்க வச்சிடலாம்ல? ஷியோர் சித்தார்த், இதுதான் நான் சொன்ன அந்த லாக்கர் ரூம். இது ரொம்ப சென்சார் செய்யப்பட்ட ரூம் மட்டும் இல்ல. இதுல பாம்பு பல்லின்னு எதுவுமே வர முடியாது. நீங்க ரொம்ப பதட்டமா இருந்தா ரிலாக்ஸ் பண்ண ஒரு கேம் விளையாடிட்டு அப்புறமா இந்த ரூம்ல தங்க வைக்கலாம்னு நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப பயப்படுறதால இப்பவே நீங்க போய் தங்கிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ராணி கண்டிப்பா என்ன தாண்டி எந்த பாம்பும் வராது. வந்தாலும் நான் அதை கொன்னுடுவேன். ராணி, பரன் ரெடி ஆகிற வரைக்கும் இங்க தங்கிக்கோ. அது ரெடியானதும் நம்ம கிளம்பிடலாம். தங்கம், யாருன்னு போய் பாரு. ஓகே மேடம். சார்
என்ன தாத்தாவோட வாய்ஸ் கேக்குது? தாத்தா தான். சரி வா போய் பார்க்கலாம் வா. இதெல்லாம் ராணியோட வேலையா தான் இருக்கும். ராணி நீங்க தான் வர சொன்னீங்களா? இல்லையே, நாளா வர சொல்ல. நீங்க தானே யாரோ வராங்கன்னு சொன்னீங்க. நான் சொன்னது தாத்தாவை இல்ல, ஆனா அவரு கண்டிப்பா வந்துருவாரு. இப்போ இல்லைனாலும் கடைசியில கண்டிப்பா வந்துருவாரு. இவங்க வேற நடுவுல வந்து கடுப்பேத்துறாங்களே. சித்தார்த், இவங்கள யாரோ ஒருத்தர் கண்டிப்பா இச்சாதாரியா இருக்கலாம். ஆமாம்ல. ஏய் ராணி, இங்க பாரு, இவங்க கிட்ட நீ ஜாக்கிரதையா இரு. இவங்க 2 பேர்ல ஒரு ஆளு கண்டிப்பா இச்சாதாரியா இருக்க சான்ஸ் இருக்கு. ஐயோ, இது தாத்தா தான், அது வளர்மதி சித்தி தான். சித்தார்த், தாத்தா 2 பேரும் தனியா இருப்பீங்கன்னு தான் நாங்க கிளம்பி வந்துட்டோம். நீ வேற பயந்துகிட்டு இருப்ப. நீங்க எங்க தனியா இருப்பீங்கன்னு எனக்கு மனசே கேட்கலப்பா. அதான் வளரையும் கூட்டிக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன். தாத்தா, நாங்க இங்க இருக்கிற விஷயத்த உங்களுக்கு யார் சொன்னா? மனோதான். ஏன் தமன்னா இப்படி ஒரு காரியத்தை மனோ பண்ணாரு? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா மனோ? எதுக்காக இப்படி எல்லாம் சொதப்பி வச்சிருக்க? இரு தமன்னா, அப்புறமா சொல்றேன். சரி, அத பத்தி எல்லாம் நம்ம என்னத்துக்கு பேசிக்கின்னு? அதான் தாத்தாவும் சித்தியும் வந்துட்டாங்கல்ல, அந்த இச்சாதாரி வீட்டு பக்கமே வராதுன்னு சொல்லிட்டாங்க. தாத்தாவையும் சித்தியும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் அவங்களாண்ட கொஞ்சம் பேசினு இருக்கிறேன். அப்புறம் லேக்கா சொன்ன மாதிரி கேம் எல்லாம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா உள்ள போக வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா சொல்றேன். அதுக்குள்ள பறனும் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம பறனுக்கு கூட போயிடலாம். சரி ராணி. ரேகா, என்னம்மா இது உன் வீடா? ஆமா தாத்தா. ரொம்ப நல்லா இருக்கு இல்ல? தங்கம், தாத்தாவுக்கு வீட்டை சுத்தி காமி. ஓகே மேடம், வாங்க போலாம். வாங்க. வாங்க சார். சரிங்க, நாங்களும் ரூம்ல இருக்கோம். வா போலாம். சார் வாங்க. ஏன் மனோ, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏன் இப்படி பைத்தியகாரத்தனமான காரியம் பண்ணீங்க? லேக்கா, இவ இப்படிதான் லூசு மாதிரி எல்லாத்தையுமே கெடுப்பான். அதுக்காக தான் இவன் கிட்ட நான் எதையுமே சொல்றது இல்ல. தமன்னா, இங்க பாரு, அவங்கள எதுக்காக வர சொன்னேன் தெரியுமா? நியாயமா நான் அந்த கிழவி தர்ஷினி எல்லாரையும் தான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன். ஆனா அந்த கிழவனும் இவனும் மட்டும்தான் வந்திருக்காங்க. அதான் எதுக்கு வர சொன்னேன்னு கேக்குறோம். அது என்னன்னா, ராணியை எப்படியும் கொல்ல தான் போறோம். அவங்களோட சேர்த்து இவங்க எல்லாரையும் கொண்டுட்டா நம்மளோட வேலை ஈஸியா முடிஞ்சிடும்ல. அதுக்காக தான் வர சொன்னேன். சூப்பர் மனோ, இது எனக்கு தோணம்ப போயிடுச்சு பாரு. அதுக்குள்ள அவசரப்பட்டு திட்டிட்டியே. அப்புறம் எப்படி லேக்கா ராணியை கொல்ல போறீங்க? நான் ஏற்கனவே போட்டு வச்ச பிளான் தான். இந்த கேமை வச்சுதான். அதை பத்தி இங்க பேச வேணாம். நான் கிழவங்கிட்டையும் வளர்மதிக்கிட்டையும் பேசிட்டு வந்துடுறேன். இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது டவுட் வந்தாலும் வந்துடும். நீங்க போய் ரூம்ல இருங்க. நான் வந்து என்ன பிளான்னு சொல்றேன். சரி சரி, வாங்க. வாங்க சார், வாங்க மேம். இந்த வீட்டை லேக்கா மேம் அவங்க அப்பாக்காக கட்டினாங்க. மேடத்துக்கு அவங்க அப்பா அண்ணா உசுரு. அவர் தான் மேடத்தை கஷ்டப்பட்டு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சாரு. நல்ல வேலையில சேர்க்கிற அளவுக்கு பண்ணாரு. அவருக்கும் லேக்கா மேடம்னா ரொம்ப உசுரு. மேடமும் அவங்க அப்பா கிட்ட எவ்வளவோ சொன்னாங்க, போதும் இந்த பாம்பு பிடிச்சதுன்னு. ஆனா அவங்க அப்பா கேட்கல. பாவம், கடைசியில அந்த இச்சாதாரியால இறந்து போயிட்டாரு போல. ஆனா இப்ப லேக்கா மேடம் தான் தனியா ஆயிட்டாங்க. அவங்க அப்பா மேல இருக்கிற பாசத்துல அந்த இச்சாதாரிய ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்க. என்ன தங்கம், அவங்க வந்ததும் வராததுமா ஏன் புராணத்தை பாடிக்கிட்டு இருக்கியா? மேடம் சரி சரி, நான் அவங்கள பாத்துக்கிறேன். நீ உங்களுக்கு டீ கொண்டு வா போ. ஓகே மேடம். தாத்தா, நீங்க எப்படியோ என் வீட்டுக்கு வந்துட்டீங்க. நானே உங்களை தனியா ஒரு நாள் இன்வைட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இந்த வீட்ல உங்களுக்கு செய்ய போற விஷயம் வாழ்க்கையில இது வரைக்கும் நடக்காத அளவுக்கு இருக்கும்.
நீ ராணியை இவ்வளவு வச்சு செய்றிய அதுவே வேற யாரும் செய்ய மாட்டாங்கம்மா. என்ன தாத்தா சொன்னீங்க? அது என்னன்னா, நீ ராணியை வச்சு இவ்வளவு தாங்குறிய இதெல்லாம் வேற யாரும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல வந்த. லேக்கா, உன் வீடு இவ்வளவு அழகா இருக்கு, ஆனா ஏன் மேப்ல காட்டவே மாட்டேங்குது? மனோ லொகேஷன் ஷேர் பண்ணா, ஆனா மேப்ல போட்டு பார்த்தா இப்படி ஒரு வீடு இருக்கிறதாவே காட்டலையே. ஹேய், இது என்ன உண்மையான வீடு நினைச்சியா? இது நான் கிரியேட் பண்ணிருக்கிற மாய மாளிகை. இது எப்படி மேப்ல தெரியும்? இவங்களுக்கு டவுட் வந்துருச்சு. ஆமாம்மா, எங்களை கூட்டிட்டு வந்த கார் டிரைவர் இதே இடத்தையே 4-5 தடவை சுத்தி வந்துட்டாரு. நாங்க தான் ஒருவேளை இந்த வீடா இருக்குமோன்னு சந்தேகத்துல இறங்கி வந்தோம். வாசலுக்கு வர வரைக்கும் இப்படி உள்ளுக்குள்ள ஒரு வீடு இருக்குங்கிறதே தெரிய வரல. உள்ள வர வரதான் கண்ணிலேயே படுது. அதான். இல்ல தாத்தா, அது ஏதோ மேப் ஃபால்ட்டா இருக்கும். தமன்னாவும் மனோவும் கரெக்டா வந்துட்டாங்களே. ஆமாம்மா, நானே கேட்கணும்னு இருந்தேன். நீ இந்த வீட்டை உன் அப்பாவுக்காக கட்டினதுன்னு வேலைக்காரி சொன்னாங்க. ஆனா வீட்டுல முன்னால யாரோ தங்கியிருந்தாங்க. அவங்கள பார்க்கத்தான் மனோ தமன்னாவை கூட்டிக்கிட்டு வந்தேன்னு மனோ என்கிட்ட போன்ல சொன்னான். தமன்னா சொன்னதையே நம்ம மறந்துட்டோம். நீ 2 உருவத்தை உன்ன மாதிரி உருவாக்கி இந்த வீட்டையே மாயையில உருவாக்கி நம்ப வச்சுட்டு சாதாரண மனுஷ பிறவிகளுக்கு வர ஞாபக மறதியில மட்டும் இப்படி கோட்டை விட்டுட்டியே. ஆ, 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 ஆ.